அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 21ஆம் தேதி முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் போன்ற அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை, வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் மீளவே முடியாது என்று இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்க நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. மீளவே முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு புத சுக்கிர யோகம் விரைவாக கர்மஸ்தானத்தில் வலுப்படுத்துவதால் தொழில் செய்து வருபவர்கள், வணிகர்கள், வியாபாரிகள் நிறைந்த தனலாபத்தை பெற முடியும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விரைவாக கிடைப்பதோடு உங்களுடைய திறமை முழுமையாக வெளிக்கொணர்வதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். புதன் சுக்கிரன் இணைந்து வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு உங்களுடைய வளர்ச்சி இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதால் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் குடும்பத்தில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம், பல்வேறு வகையான சங்கடங்கள் போன்றவற்றை விலக்கி அவர்களுடன் ஒற்றுமையும் இனிமையும் நிறைவாக பிறப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்தடுத்து வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க போகிறது. நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் பல பணிகளை மேற்கொள்வதால் குரு மற்றும் சுக்கிரன், புதன் என இந்த கிரகநிலைகளின் அமைப்பு அபரிவிதமான நன்மையை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. இதை காட்டிலும் மிக சிறப்பாக சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சுறுசுறுப்பாக இந்த தருணத்தில் பல பணிகளை மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மிக வலுவாக மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து லாபாதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் விளம்பருகிறார். கேது மற்றும் சூரியன் இணைந்து லாபஸ்தானத்தை வெளிப்படுத்துவது உறுதியாகவே அலைச்சல், சிரமம், ஆரோக்கிய தொல்லை, எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், எந்த ஒரு செயலை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் பயம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையுமே உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக மிகப்பெரிய அளவில் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் அரசு துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் துறை ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டாகுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றமாக அமையும். அதே சமயம் ராகுவை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவை இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும். அது மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினரிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேளை அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. மேலும் நிழல் கிரகமான ராகு மற்றும்
மற்றும் கேதுவிற்கென தனியாக ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பார். எனவே ராகுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் முடியவே முடியாது என்று இருக்கக்கூடிய பல பணிகளை கூட இந்த தருணத்தில் சாதுரியமாகவும் ஸ்மார்ட்டாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் உறுதியாக கிடைக்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கியத்தின்படி ராகுவுடன் இணைந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானமாகிய 6இல் விளம்பருகிறார். சனி யோகஸ்தானத்தில் இருப்பது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம், புதிதாக தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்ற பல நல்ல நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே சனியின் அமைப்பால் கைகூடும். திருமணம், உத்தரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளில் இருந்த தடைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு தகர்த்தறியப்பட்டு அவை கைகூடக்கூடிய சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு வலம் வருகிறாருங்க. குரு 9இல் இருப்பது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய 12இல் வலம் வருகிறாருங்க. மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் சுப விரயம் அதிகரிக்கும். அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட 9இல் குரு இருப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே அசையும் அசையா சொத்துக்களை தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் உரிய அங்கீகாரமும் மிக சிறப்பான வளர்ச்சியும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி, காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தித்திப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு.